பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும், பணத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய வகையில் இருக்கு. இந்த சுக்கிர பயிற்சிக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், சுகம், துக்கம், வருமானம் எல்லாம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் சரியா இல்லை, நீங்கள் குரு சரியா இல்லாமல் இருந்தால் கூட சமாளிச்சுக்கலாம். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19, 2026 அன்று. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 நாளைக்கு ஒரு தடவை நடக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய சுற்றுவட்ட பாதை, சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதை ரொம்ப சின்னது. அதனால தான் சுக்கிரன் ஒவ்வொரு ராசிக்கும் 20 நாள் 22 நாளில் அடுத்தடுத்த ராசிக்கு போயிட்டே இருப்பார். சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால சில சமயம் நமக்கு கண்ணுக்கே தெரியாது. ஆனால் அவருடைய பலம் நமக்கு மறைமுகமாகத்தான் செயல்படும். மறைமுகமாக இருந்தால் நல்லது நடக்கும். இப்போ நடக்கக்கூடிய பயிற்சிங்கிறது எங்கேருந்து எங்கே போக போகிறது அப்படின்னா, மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19, 2026 அன்று சுக்கிரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மேஷ ராசியில் உச்ச சூரியனோடு சேர்ந்திருக்காரு. இந்த ரிஷப ராசியில் எத்தனை நாள் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19 முதல் மே 14 வரை, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 25 நாட்கள் அங்கே ரிஷப ராசியில் இருப்பார். இந்த ரிஷப ராசிங்கிறது தன்னுடைய சொந்த வீடாக அவருக்கு இருக்குது. அதாவது சுக்கிரனுக்கு 2 சொந்த வீடுகள், ஒன்று ரிஷபம், மற்றொன்று துலாம். இப்போ ரிஷபராசிக்கு வராரு. இந்த ரிஷபராசிக்கு வர்றதுனால சனியின் 3ஆம் பார்வையில் வந்துடுவார். இந்த சனி பார்வையில் சுக்கிரன் நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாராங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சிக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், சுகம், துக்கம், வருமானம் எல்லாம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் சரியா இல்லை, நீங்கள் குரு சரியா இல்லாமல் இருந்தால் கூட சமாளிச்சுக்கலாம். ஏன்னா குரு சில ராசிக்கு கெடுதல் பண்ணுவார், சில ராசிக்கு மறைமுகமாக இருந்து நல்லதும் பண்ணுவார். ஆனால் அது சுக்கிரன் சரியா இல்லை அப்படின்னா சுகங்கள் கிடைக்காது. தாய் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம், வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம், வசதி வாய்ப்புகள் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம் எதுவுமே கிடைக்காம போயிடும். ஸோ ஒரு மனுஷன் சந்தோஷமாக வசதி வாய்ப்போடு இருக்கணும், கஷ்டப்படாமல் இருக்கணும்னு இந்த சுக்கிரன் சாதகமாக இருக்கணும். அப்பேற்பட்ட சுக்கிரன் தன்னுடைய பயிற்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறாருன்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த சுக்கிரன் மீன ராசியில் உச்சமடைகிறார், கன்னி ராசியில் நீச்சம் அடைகிறார். இந்த 2 இடங்கள் அவருக்கு நேர் ஆப்போசிட் 180 டிகிரிஸில் அவருக்கு பலன் கொடுக்கக்கூடிய இடம். இதில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய எதிரின்னு சொல்லக்கூடிய குருவுடைய வீடான மீனராசியில் உச்சமடைகிறார். ஆனால் தன்னுடைய மாணவன்னு சொல்லக்கூடிய புதனின் வீட்டில் நீச்சம் அடைகிறார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த புதன் அறிவு சார்ந்த கிரகம். அறிவாளிகளுக்கு கஷ்டம் இருக்கும், அறிவாளிகள் இருக்கும் இடத்துல சுகம் குறைவாக இருக்கும். இந்த கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த இடத்துல செல்லுபடியாகாது. அதாவது அறிவு இடத்துல போகம் இருக்காது, போகம் இருக்கிற இடத்துல அறிவு இருக்காது. இதுதான் பொதுவான அடிப்படை தத்துவம். இப்பேற்பட்ட சுக்கிரன் உங்கள் ராசிக்கு இந்த பெயர்ச்சியில் எப்படிப்பட்ட பலனை தரப்போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை சுக்கிரன் பெயர்ச்சி மூலமாக தரப்போகிறார்னு பார்க்கலாம். கன்னி ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதியான சுக்கிரன் யோகஸ்தானத்துக்கு வர்றார், பாக்யாதிபதியான சுக்கிரன் பாக்யஸ்தானத்துக்கு வர்றார். ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் விரையாதிபதியான சூரியன் பித்ருகாரகன் உச்சமாக இருக்கிறதுனால தந்தை வழியில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தந்தை ஸ்தானத்துக்கு சுக்கிரன் சனி பார்வையில் வராது. இதுவும் ஒரு சின்ன நெருடல் தான். ஆனால் அதே சமயம் பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும், பணத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய வகையில் இருக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனையை அசால்ட்டாக தீர்த்துட்டு போவீங்க. அப்பேற்பட்ட ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கு.
உங்களுடைய முயற்சி, அதாவது படிப்பு சார்ந்த முயற்சி, வேலை சார்ந்த முயற்சியில எல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு நட்பாக இருக்கிறவர்களால் ஏற்படுத்தப்பட்ட சிக்கல்களுக்கு பெரிய மனிதர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த ராசியில பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு கணவன் மனைவி உறவுல இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கான சூழ்நிலையை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா 2ஆம் வீட்டதிபதி சனி பார்வையில யாருக்கு, அதாவது இந்த பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, ஆடுற மாட்டை ஆடிக்கிற, பாடுற மாட்டை பாடிக்கிறன்னு. யாருக்கு எந்த லாங்குவேஜில் சொன்னால் புரியுமோ அந்த லாங்குவேஜ் பேசக்கூடிய ஆற்றல் ஏற்படும் இப்போ. ஸோ சில பேர்த்துக்கிட்ட மிரட்டினா தான் வேலை நடக்கும்னா மிரட்டுவீங்க. சில பேர்த்துக்கிட்ட அன்பாக கொஞ்சி பேசினா நடக்கும்னா அன்பாக கொஞ்சி பேசுவீங்க. சில பேர்த்துக்கிட்ட அடித்து தான் வேலை நடக்கணும்னா அதுக்கும் நீங்கள் தயங்க மாட்டீங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற நேரம் இது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. தந்தை வழியில் வரவேண்டிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வை உறவுகள் மூலமாக ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு பிரச்சனை எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பா சைட்லேயோ உங்கள் அத்தை சைட்லேயோ கிடையாது. உங்கள் அப்பாவுடைய மூத்த சகோதரர்கள் வழியில் சங்கடம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு தங்களுடைய மூத்த சகோதரர்களால் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மூத்த சகோதரர்களின் உதவியை நாடுவதற்கு நீங்கள் தயங்கக்கூடாது. நான் எதுக்கு அவன்கிட்ட போய் கேட்கணும், அவங்க பெரியப்பா பையன் தானே, எனக்கு சொந்த அண்ணனா, அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. என்னை விட வயதில் மூத்தவர், அவருக்கு அறிவுரை வழங்குறதுக்கான தகுதியும் இருக்குது, அதுக்கேற்ற அனுபவமும் இருக்குங்கிறத நினச்சிக்கிட்டிங்கன்னா அது நமக்கு வேணுங்கிறது காரியமாக வீரியமாக காரியம் ஆகணும். அந்த காரியத்தை போய் கேட்டுட்டு வாங்கலாம், என்ன தப்பு இருக்குது? நமக்கு வேணுங்கிற உதவியை பெறுவதற்கு தயங்கக்கூடாது. அதே மாதிரி உதவி செய்கிறதுக்கும் தயங்கக்கூடாது. உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சில மாற்றங்கள் குடும்பத்திலோ அல்லது வேலை செய்கிற இடத்துலையோ ஏற்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் முயல்வீங்க. அது ஓரளவுக்கு அனுகூலமும் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. சார், நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு பிஸ்னஸ்க்கு ஏதாவது லோன் சேங்ஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு நட்பாக இருக்கிறவர், அவர் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இதன் மூலமாக உங்களுக்கு பேங்க்லேயோ இல்லை வேறு ப்ரைவேட் ஃபினான்ஸ்லேயோ லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அதுக்கும் அந்த நபருடைய உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இந்த கன்னி ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது காதல் விஷயத்தில் திருமண விஷயத்துலலாம் இழுபறி நிலைமையில் இருக்கீங்க. அதனால் இப்போதைக்கு அது சம்பந்தமான முடிவுகளை எடுக்காமல் இருப்பது நல்லது. இப்போ உங்களுக்கு இந்த காதல், திருமணம், இந்த குடும்பம், இந்த விஷயத்துலலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. இந்த காலகட்டத்துக்கான பரிகாரம், கன்னிராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு. ஏன்னா 7ஆம் இடத்துல சனியின் பார்வையில் சுக்கிரன் வரார். இந்த இடத்துல சுக்கிரனை விட சனிக்கு பிரீத்தி பண்ணிங்கன்னா சுக்கிரன் சாதகமாக செயல்படுவார். அதனால் ஆஞ்சநேயரை தினமும் வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் விலகும். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்துருக்கா, பாதகமான பலன்களை கொடுத்துருக்கான்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கீங்க. ஆனாலும் உங்களுடைய தனிப்பட்ட இது பொதுவான பலன். அதாவது 800 கோடி மக்கள் உலகத்தில் இருக்காங்கன்னா இந்த 12 ராசிக்குள்ளே வந்தால் எல்லாருக்குமே ஃபிட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. அது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தை பொறுத்து, சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து மாறுபடும். அதனால் தனிப்பட்ட ஜாதகத்துக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள், செவ்வாய் பயிற்சி பலன்கள்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் செய்து கொள்வதற்கு, ஏன்னா என்னோட ரூட் மேப் என்னன்னு தெரியணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது அவசியம். இந்த ஜோசியம் பார்க்குறது அவசியம். எனக்கு எப்படியோ போய்க்கிறேன் அப்படின்னா ஜோசியம் தேவையில்லை. ஸோ என்னுடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது கைபேசி எண்கள், அதாவது மொபைல் நம்பர்ஸ் 2 கொடுத்துருக்கேன். அதில் ஒரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு, இன்னொரு நம்பர் வாட்ஸ்அப் மூலமாக பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த 2 நம்பர்களிலும் உங்களுடைய தேவைகளை பகிர்ந்து கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.